ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலால்லேருந்து வரேங்க ஐயா. சரி. இப்போ நம்ம சவுக்கு சாகுபடி பண்ணுறோம். அது நீங்கள் உங்கள் சவுக்கு சாகுபடி பண்ண அனுபவத்தை மற்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ரைட்டு. இப்போ நான் 2024 7வது மாதம். சரிங்கய்யா. என் பேர் கே முத்துசாமி. சரிங்கய்யா. ஊர் பூவஞ்சி கொள்ளை. சரிங்கய்யா. இதில் 6 ஏக்கர் சவுக்க போட்டிருக்கான். சரிங்கய்யா. 6 ஏக்கர் சவுக்க போடும்போது 7வது மாதம் 20ஆம் தேதி எனக்கு கண்ணு கொண்டாந்து கொடுத்தாங்க. சரிங்க. காட்டுக்கொள்ளையிலேருந்து கவர்மெண்ட்டில் கொண்டாந்து கண்ணு கொடுத்தாங்க. சரிங்க. அவங்களும் ஆள் வச்சு போட்டு கொடுத்தாங்க. 4க்கு 4 வச்சு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் போட்டது பிற்பாடு மாதம் மாதம் களை வெட்டினேன். களை வெட்டும் போது இந்த கொடி ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. சரிங்க. அப்புறம் இந்த மாதிரி சிலகால சுசிலா அக்ரின்னு சொல்லி அங்கே மருந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவரை போய் ஓனரை போய் கேட்டேன். அவர் நேரா கொள்ளை பார்த்தாங்க. அவர் கொள்ளையை பார்த்து கொடியெல்லாம் போட்டோ எடுத்து கிழங்கைய போட்டோ எடுத்து அப்புறம் நேரா மருந்து கொடுத்தாங்க. 2 வகையான மருந்து கொடுத்த, கொடிக்கு வர மருந்து, பில்லுக்கு வர மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்தை 2 தரம் ஆடு வச்சு அடிச்சேன். அந்த கிழங்கு கொடி கிடி எல்லாமே பூரா கம்பெனியா செத்து போச்சு. ஆனா களை 7 களை 8 களை வெட்டினா. ஓ சரிங்க. ஒரு களைக்கு 80 ஆளு. 80 ஆளுனா 324 30,000 ரூபா ஒரு களைக்கு. அந்த மாதிரி 8 களை வெட்டினா. ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் சுசிலா அக்ரிகள் அவரு சார் பார்த்துட்டு அதெல்லாம் களை வெட்ட வேண்டாங்க, நீங்க மருந்து அடிக்க செத்துக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு பில்லு முளைச்ச பில்லு செத்து போயிடும். சரிங்க. கொடுக்குற மருந்து மறுபடியும் பில்லும் முளைக்காது, பில்லு வராம பில்லும் முளைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. அந்த முளைச்ச பில்லும் செத்து போச்சு. திரும்ப கீழே பில்லும் இப்ப முளைக்கல. சரிங்க. நல்லா சுத்தமா கிளியரா இருக்கு. ஒரு பில்லு கூட முளைக்கல. சரிங்க. சரிங்க. முதல்ல இருந்த பில்லு பூரா செத்துல சுத்தமா இருக்கு பாருங்க. அப்படியா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா பில்லு இப்ப ஒண்ணும் முளைக்கல. சரிங்க. சரிங்க. அடிச்சு 1 மாசம் ஆக போகுது. உங்களுக்கு கொடுத்ததே அந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது பழைய பில்லு செத்துறணும், புதுசா பில்லு வர விடாம தடுத்துடணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது களைக்கொல்லி ட்ரை பண்ணீங்களா? அதாங்க டியூபர் பவுடர்னு ஒரு கடையில வாங்கிட்டு வந்தேன். சரிங்க. அதை கரைச்சி அந்த கொடிக்கு கொடி ஊத்த சொன்னாங்க. சரிங்க. ஊத்துனா கொடி செத்துது. கண்ணுல மருந்து போட்டோன்னு கண்ணு அப்படியே இது காஞ்சி போய் அப்புறம் இப்பதான் குடுத்துருக்கு. ஒரு 7-10 கண்ணு செத்து போச்சு. சரிங்க. பாய் கண்ணு எல்லாம் பழிச்சுக்கிடுச்சு. இப்ப இவங்க கடையில இப்ப சுசிலா அக்ரிகள் மருந்து அடிச்சது ஒரு கண்ணு கூட பழுது இல்ல. ஃபால்ட் கிடையாது. நல்லா சூப்பரா அருமையா இருக்கு, நல்லா வளைச்சிருக்கு. அது முற்பாடு இப்ப ஆடு வச்சுக்கிட்டு 5 நாள் ஒரு நாளைக்கு 20 ஆடு வச்சுக்கிட்டு மண்ணு பூரா அடைச்சு கண்ணு சுத்தி ரவுண்டா கண்ணு டீ. இப்ப ஒரு கண்ணுக்கு 25 கிராம் போடுறீங்க. சுத்தி போட்டு அப்படியே 4 பக்கம் மண்ணை அணைச்சு இப்ப தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணு வளைச்சு நல்லா இருக்கு ஐயா, எந்த குறையும் இல்ல. சரிங்க. விவசாயிகள் நம்பி அந்த கடையில மருந்து வாங்கி அடிக்கலாம், நல்லபடியா சந்தோஷமா அடிக்கலாம், எந்த குறையும் இல்ல. கண்ணுக்கு பழுது கிடையாது, கண்ணு நல்லா இருக்கு, பில்லும் பூரா செத்து போச்சு, நல்லா சூப்பரா அருமையா இருக்கு ஐயா. சரிங்க. 6 ஏக்கர் நமக்கு மொத்தம். 7வது மாசம் 20ஆம் தேதி கண்ணு போட ஆரம்பிச்சான். இப்ப 8, 9, 10, 11, 12, 1 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துல கண்ணு ஆள் ஹைட்டுக்கு வந்துருச்சு. 6 மாசத்துக்கு ஆளுக்கு மேல ஓடி போச்சு கண்ணு. எல்லாம் நல்லா சூப்பரா அருமையா இருக்கு. சரிங்க. எந்த குறையில நல்லா இருக்கு ஐயா. சரிங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு களைக்கொல்லியை பத்தி தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துல இருந்தே அதை ஃபாலோ பண்ணி இருந்திருக்கலாம். இவ்வளவு செலவு தெரியல. 7 களை 8 களை வெட்டி ஏகப்பட்ட செலவு பண்ணி தெரியல. அப்புறம் இந்த கூழாட்டு பிள்ளை மதியரசங்கரால் அப்புறம் கேட்டேன், அவர் சொன்னாரு. சரிங்க. சரிங்க. அப்புறம் அவர் சொன்ன பிற்பாடுதான் நம்ம கடை தேடி சாரு பாத்துட்டு அப்புறம் மருந்து அடிப்பான்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. சரிங்க. அதனால எந்த ஃபால்ட்டும் இல்ல, நல்லா சூப்பரா இருக்கு ஐயா. சரிங்க ஐயா. நீங்க இப்ப இதுல என்னென்ன வகையான பில்லுங்க இருந்தது? இது நாங்க ஏற்கனவே கரும்பு போட்டிருந்தோங்க ஐயா. சரிங்க. சரிங்க. கரும்பு போட்டது மாதிரி திருமண்ட கொடி ஆள் அழுக்கு கொடுத்தாங்க. அந்த இது குப்பை மாதிரி அழுக்க, அந்த அழுக்குல தக்காளி பழம் மாதிரி வேற இருந்திருக்கு. எனக்கு தெரியல. அதை கொண்டாந்து கொட்டினோம்னா அந்த வேற முளைச்சி கண்ணா உற்பத்தி ஆகி கீழே 1 அடி ஆழம் 1.5 அடி ஆழம் ஒரு கிழங்கு 1 முழம் 2 முழம் வெட்டி பார்த்தேன். வெட்டி பார்த்து மருந்து ஊத்தினோம்னாக்க கரும்பு செத்துச்சு அந்த கொடி சாவுல. அப்புறம் தான் கரும்பு அடிச்சு விட்டு சவுக்க போட ஆரம்பிச்சான். சவுக்க போட்டு 8 களை 9 களை வெட்டினா ஒன்னும் பண்ண முடியல, கொடியை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் தான் சுசிலா அக்ரிகள் சாரு கிட்ட கேட்டா அவங்க பார்த்துட்டு களை வெட்ட வேண்டாம்ப்பா,
இந்த கொடி சாவரத்துக்கு நான் மருந்து தரேன், சரிங்க அந்த மருந்து அடிச்சுன்னா கிழங்கு பூரா அடிக்கணும் செத்து போயிடும் அப்படின்னாங்க. சரிங்க அதே மாதிரி மருந்து வாங்கி வந்து அடிச்சான், சரிங்க. கிழங்கு செத்து போச்சு. இப்ப பார்த்தா கொள்ளை நமக்கு மண் அடிச்சு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இது மாதிரி வயல் நம்ம பார்த்ததே கிடையாது. சார் கூட சொல்லியிருந்தாங்க உங்கள்ட்ட இந்த வயல்ல வந்து எள்ள தெரிச்சு பொறுக்கிற பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க கூட வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதான் இப்ப வந்துட்டு எள்ள தெளிச்சா நம்ம கையால பொறுக்கி எடுத்துடலாம். பொறுக்கலாம், எள்ள தெரியுங்க, பொறுக்கி பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம எள்ளு என்ன எடுத்துட்டு வந்திருக்கோங்கய்யா. ஆமா ஆமா, நீங்க சொன்னீங்க இதுல முடியவே முடியாது, தெரிச்சு பொறுக்க முடியாது. நீங்க தெளிச்சு பாப்போம். எள்ள தெளிச்சு பொறுக்கலாம், அவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்படியா இந்த மாதிரி வயல வந்து பக்காவா பிரமாதமா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். களைக்கொல்லி தெளிச்சு சூப்பரா இருக்குங்க பாருங்க. எள்ளு நம்ம பார்த்தோம்னா கையால ஒரு எல்லாம் பொறுக்கி எடுத்துடலாம், அந்த அளவுக்கு நம்ம கிளீனா இருக்கு. ஐயா நீங்க இப்ப சுசிலா அக்ரி கிளினிக்ல சஞ்சய் சாரோட அறிவுரைப்படி, அவர் சொன்ன அறிவுரைப்படி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி மருந்து அடிச்சிருக்கீங்க. ஆமா, அடிச்சு இந்த வயல்ல பில்லுமே இல்ல, கிளியரா சூப்பரா வச்சிருக்கீங்க. எள்ளு தெரிச்சாலும் எள்ளு பொறுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சுசிலா அக்ரி கிளினிக்கோட முழு நோக்கமே என்னன்னா, விவசாயி ஒரு மருந்து தெளிச்சாங்கன்னா, மருந்து தெளிச்சோம் திரும்ப அது 2 செலவாச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. களைக்கொல்லி தெளிச்சு நல்ல ஒரு பலனை பெற்றிருக்கணும், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும். நீங்க வந்து கேட்டா கூட நாங்க 1க்கு 2 டைம் ஒரு அறிவுரை சொல்லி அதன்படிதான். இப்ப மத்த கடைக்கு போனீங்கன்னா ஒரு களைக்கொல்லி வேணும் மருந்து வேணும்னா என்ன கேக்குறீங்களோ அதை எடுத்து கொடுத்து வச்சு போங்க சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம ஆனா உட்காந்து நேரா கொள்ளைய பாத்துட்டு கொடிய பார்த்து கொடிக்கு தகுந்த மருந்து கொடுத்தாங்க, மருந்தையும் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு அறிவுரையும் கொடுக்குறாங்க. இத பத்தி எல்லாமே தெளிவா சொல்லி விவசாயி முழுசா ஒரு பலனை பெறணும், அதுதான் எங்களோட நோக்கமேங்க ஐயா. 100க்கு 100. நீங்க இப்ப இந்த மாதிரி அறிவுரையை பயன்படுத்தி களைக்கொல்லி தெளிச்சு நல்ல ஒரு பலனை பெற்றீங்க. ஆமா, அதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு அன்பளிப்புங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். இது போல எல்லா விவசாயிகளுமே ஐயா சொல்றேன், சவுக்குல களைக்கொல்லி தெளிச்சு நல்ல ஒரு பலனை பெற்று நல்லா அறுவடை பண்ணுன்றதுதான் எங்களோட நோக்கம். சவுக்கு மட்டும் இல்லாம மற்ற எல்லா பயிருக்குமே நாங்க வந்து எல்லா மருந்துமே ரெக்கமெண்டேஷன் பண்றோம். நேரடியாவே வந்து வயலையும் பாக்குறோம், பார்த்து அந்த மாதிரி தாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மை. சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க. நீங்க கரூர்ல இருந்து ஒரு ஆளு போன் பண்ணி இந்த மாதிரி மருந்து அடிச்சுக்கலாம்ல, சரிங்க, பில்லு செத்து இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டாரு. சரிங்க, எத்தனை அடி ஒரு கண்ணு போட்டுருக்காரு. சரிங்க, 4 அடி அகலம் 3 அடி நீளம் போட்டு அந்த மாதிரி கண்ணை போட்டு மண் அடிச்சு உரம் போட்டு தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கிட்ட சொன்னா. சரிங்க, அவரு ரொம்ப நன்றி, நல்லது அப்படின்னாரு அவரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது போல சவுக்கு சம்பந்தமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த பயிருக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு களைக்கொல்லி இல்ல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் எங்களோட சுசிலா அக்ரி கிளினிக் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 100க்கு 100 எந்த குறையும் இல்ல அவங்கள்ட்ட. அவங்க கொடுத்த மருந்து நல்லா இருக்கு, அவங்க சொன்ன வார்த்தையும் நல்லா இருக்கு. வந்து பாத்துட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க கொள்ள மாதிரி பாத்துட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மருந்து கொடுத்தாங்க. சரிங்க, வணக்கங்க, நன்றிங்க.